So kana parada அடுத்த question 4th la third subdivision. So tan theta by 1 minus cot theta plus cot theta by 1 minus tan theta equals 1 plus secant theta cosecant theta. சரியாடா? So இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு prove பண்ணனும். We have to prove these identities. So LHS எடுத்து RHS solve பண்றோம். இப்போ LHS எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இங்க ஒரு hint கொடுத்திருக்காங்க. So we should read that also. என்ன கொடுத்திருக்காங்க? Write the expression, அதாவது the given expression should be written in terms of sin theta and cos theta. So first நமக்கு கொடுத்திருக்கிறது என்ன? tan theta cot theta ன்னு கொடுத்திருக்காங்க. இது sin theta cos theta வர மாதிரி எழுதிக்க சொல்றாங்க. சோ அவங்களே hint கொடுத்துட்டாங்க. கரெக்ட்டா? சோ ஏன் sin theta சப்போஸ் இந்த hint கொடுக்கலனாலும் நீங்க என்ன பண்ணலாம்? பாருங்க secant theta cosecant theta ன்னு இருக்கு. சோ secant theta cosecant theta ன்றது என்னது? cos theta and sin theta உடைய reciprocals. கரெக்ட்டா இல்லையா? இதனுடைய reciprocals. சோ அப்ப கொடுத்திருக்கிற எக்ஸ்பிரஷனை நம்ம sin theta and cos theta வர மாதிரி எழுதிக்கிட்டோம்னா நம்மளோட sum easy. கரெக்ட்டா? ப்ரோசீட் பண்றதுக்கு. சோ அப்ப tan theta அப்படின்றது என்ன? sin by cos. கரெக்ட்டா இல்லையா? sin theta by cos theta. cot theta ன்றது என்னது? அப்படியே இதோடைய reciprocal. Denominator and numerator are interchanged. கரெக்ட்டா? சோ cos theta by sin theta. சோ இந்த மாதிரி நீங்க எழுத போறீங்க கொடுத்திருக்கிற எக்ஸ்பிரஷனை. அப்ப first tan theta ன்னு இருக்கா? என்ன பண்ணலாம்? sin theta by cos theta by 1 minus cot theta ன்னு இருக்கா? cot theta வை நீங்க என்ன பண்ணணும்? cos theta by sin theta ன்னு எழுதிக்கணும். ஓகேவாடா? plus இங்க என்ன கொடுத்திருக்காங்க? cot theta. அப்ப cos theta by sin theta totally it is divided by 1 minus tan theta இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? sin theta by cos theta ன்னு எழுதிக்கணும். சரியாடா? சோ எடுத்து எழுதுறப்ப கரெக்ட்டா எழுதுங்க. ஓகே? பிளஸ் மைனஸ் தப்பு பண்ணிடாதீங்க. அடுத்தது சோ இப்போ இங்க பாருங்க நியூமரேட்டர்ல ஒரு fraction இருக்கு. ஓகே. சோ டினாமினேட்டர்ல எப்படி இருக்கு? ஒரு சப்ட்ராக்ஷன் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இத சிம்பிளிஃபை பண்ணிரணுமா? அப்ப அது வரைக்கும் நீங்க நியூமரேட்டர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சோ அத என்ன பண்ணிரலாம்? sin theta by cos theta னே எழுதிட்டு டினாமினேட்டர்ல இருக்குறத நம்ம வந்து ஆபரேட் பண்ண போறோம். என்னன்னு? 1 minus cos theta by sin theta. அப்ப the sin theta should be multiplied here. எதுக்காக? To make it as a common denominator. cos theta க்கு மட்டும் denominator இருக்கிறதுக்கு பதிலா common denominator கொண்டு வரணும்ன்றதுக்காக we are multiplying it by this numerator. So அப்ப 1 into sin theta என்ன? sin theta தான். sin theta minus cos theta. இப்போ இந்த sin theta மறந்துடுவீங்களா? மறக்க கூடாது. ஓகேவா? சோ அப்ப என்ன ஆகும்? by டோட்டலா ரெண்டுத்துக்குமே இது காமன் டினாமினேட்டர் ஆயிடுச்சு. for both the terms sin theta is the denominator. ஏன்னா நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. ஓகேவா கண்ணா? சோ அடுத்தது plus cos theta by sin theta. நியூமரேட்டரை கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகேவா? சோ by இங்க என்ன எழுத போறீங்க? 1 minus sin theta by cos theta. This cos theta should be a common denominator for both the terms. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? cos theta வை இங்க மல்டிப்ளை பண்ணிட்டு cos theta minus sin theta by cos theta ன்னு எழுதுறோம். புரியுதா? புரியலையாடா? சரியா? சோ சிம்பிள் தான். ரொம்ப சிம்பிள். எழுதுற டர்ம்ஸ் தான் உங்களுக்கு அதிகமா இருக்குது. மத்தபடி ஸ்டெப்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். சரியாடா? சோ அடுத்தது பாருங்க equal to இப்ப நியூமரேட்டர்லயும் உங்களுக்கு ஒரு fraction இருக்கு, டினாமினேட்டர்லயும் fraction இருக்கு. கரெக்ட்டா? sin theta by cos thetaன்றது நியூமரேட்டர்ல இருக்க fraction, இது வந்து டினாமினேட்டர்ல இருக்க fraction. சோ fraction division தெரியுமா தெரியாதா? a by b by c by d. இப்படி இருந்தா a by b into reciprocal of the denominator. கரெக்ட்டா இல்லையா? d by c. இதுதான் உங்களுடைய ப்ரொசீஜர். சோ இது தெரியும் அப்படின்றவங்க டைரக்டா பண்ணலாமா? sin theta by cos theta எழுதிட்டு கீழே இருக்கக்கூடிய fraction நியூமரேட்டருக்கு ஷிஃப்ட் ஆவறப்ப into நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன ஆகணும்? ரெசிப்ரோக்கல் நீங்க பண்ணணும். அப்ப into sin theta by sin theta minus cos theta. புரியுதா? புரியலையா? நான் ஜஸ்ட் நியூமரேட்டர் கொண்டு வரப்ப இத ரெசிப்ரோக்கலா கொண்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான். ஓகேவா? சோ இது ஒரு டேர்ம் முடிஞ்சிருச்சு. நடுவுல என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ். இதெல்லாம் மறக்க கூடாது.
இவ்வளவுதான் விஷயம் நீங்க எழுதுறப்ப சம் எழுதுறப்ப சரியா. சோ அடுத்தது என்னது அதே மாதிரி cos theta by sin thetaன்றது நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய fraction into என்ன டிவிஷன் வந்து into நம்ம மாத்திடுவோம். அதே மாதிரி டினாமினேட்டர்ல இருக்கிறது என்ன ஆகணும் ரெசிப்ரோக்கலா மேல வரணும். அப்ப cos theta by cos theta minus sin theta இருக்கா இல்லையா? புரியுதாடா நான் என்ன சொல்றேன்னு? சோ அடுத்தது என்னது இப்ப பாருங்க நியூமரேட்டர் fraction multiplication which means numerator into numerator denominator into denominator. அப்ப sin theta into sin theta என்ன sin square theta by இங்க என்ன பண்ண போறீங்க cos theta into sin theta minus cos theta சரியா. அடுத்தது நடுவுல இருக்கிற symbol in between symbol plus மறந்துடாதீங்க. again cos theta into cos theta what is it cos square theta by sin theta into cos theta minus sin theta புரியுதாடா இது என்னன்னு சோ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி எழுதுறீங்க நீங்க அவ்வளவுதான் ஓகேவா. சோ அடுத்தது இப்ப இங்க டைரக்டா அடிஷன் இருக்கு ஈஸி அப்படினு சொல்லிட்டு பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க whether the denominators are same அத நீங்க பார்க்கணும் சரியா. denominator சேமா இருந்தா தான் நம்ம டைரக்டா அடிஷன் பண்ண முடியும். denominator சேமா இல்ல அப்படினா நம்ம என்ன பண்ணனும் we have to take LCM கரெக்ட்டா. சோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டெப் ஓகேவா. என்ன ஸ்டெப்னா இங்க பிராக்கெட் குள்ள இருக்கிற டேர்ம் பாருங்க sin theta minus cos theta ன்னு இருக்கு. இங்க என்ன டேர்ம் இருக்கு cos theta minus sin theta ன்னு இருக்கு. சோ அப்ப டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே டேர்ம்ஸ் தான் பட் சிம்பிள் என்ன ஆகுது மாறுது. இங்க பாசிட்டிவ் sin theta நெகட்டிவ் cos theta இங்க பாசிட்டிவ் cos theta நெகட்டிவ் sin theta இருக்கு. சோ சிம்பிள் நம்ம மாத்தணும். அப்ப ஏதாவது ஒரு டேர்ம்ல வந்து நீங்க என்ன பண்ணனும்னா சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கணும் சரியாடா. சோ அப்ப எப்படி எழுதலாம் sin square theta by cos theta நான் ஃபர்ஸ்ட் டேர்ம மாத்தல ஓகேவா. sin theta minus cos theta இத எழுதிடுறேன். இங்க நான் என்ன பண்றேன் அப்படினா பிளஸ் ஓபன் பிராக்கெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிம்பிள்ஸ் ரிலேட்டடா வருது அப்படினால நீங்க ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க சோ தட் உங்களுக்கு இந்த சிம்பிள்ஸ் கன்ஃபியூஷன் இருக்க கூடாதுன்றதுக்காக ஓகேவா. சோ அப்ப cos square theta நியூமரேட்டர்ல இருக்க எழுதிக்கோ by இங்க என்ன பண்ண போறோம் we are going to multiply it by minus ஆல நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம் சரியா. இல்ல அப்படினா இந்த மல்டிப்ளை சொல்றதை விட இங்க இருந்து நீங்க மைனஸ காமனா வெளியில எடுத்துறதாவும் சொல்லலாம் ஓகேவா. சோ நான் minus sin theta ன்னு எழுதுறேன்னு வெச்சுக்கோங்க. இங்க sin theta it is already there minus sin theta நான் எழுதிட்டேன் அப்படினா அதாவது மைனஸ நான் காமனா வெளியில எடுக்கிறேன் இந்த ரெண்டு டேர்ம்ஸ்ல இருந்து அப்படினா உள்ள எனக்கு எப்படி இன்டர்சேஞ்ச் ஆயிடும் minus cos theta plus sin theta மாறிடும். minus cos theta plus sin theta மாறிடும். எப்படி மேம் அப்படினா கண்ண திரும்ப மல்டிப்ளை பண்ணி பாருங்க minus into minus இது என்ன ஆயிடும் plus cos theta வந்துருச்சா previous stepல இருக்குது. அதே மாதிரி minus into plus minus sin theta வந்துருச்சா previous stepல இருக்குது. அவ்வளவுதான்டா சரியா. சோ நீங்க என்ன பண்றீங்க மைனஸ் காமனா இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து வெளியில எடுத்துறீங்க. சோ அப்ப உங்களுக்கு இது எப்படி மாறுது minus cos theta plus sin theta இப்படி ஆர்டர் மாத்தி இருக்கிறதுனால புரியல அப்படினா நம்ம என்ன பண்ணலாம் ஆர்டரை மாத்தி எழுதிக்கலாம். minus cos theta ஃபர்ஸ்ட் எழுதாம sin theta minus cos theta ன்னு எழுதிக்கிறோம் ஓகேவா. ஆர்டர் மட்டும் சும்மா முன்ன பின்னன்றதை மாத்தி எழுதிக்கிறோம் ஓகேவா. சோ இப்ப பாருங்க இங்க இருக்கிறதும் sin theta minus cos theta இங்க இருக்கிறதும் sin theta minus cos theta. மேம் இப்ப மட்டும் எனக்கு சேம் ஆயிடுச்சா क्वेश्चन அப்படினா எப்படியும் நீங்க LCM தான் எடுக்க போறீங்க பட் பிராக்கெட் குள்ள இருக்கிற டேர்ம் ஒரே மாதிரி வந்துட்டா that will be easy to proceed சரியாடா. சோ அப்ப என்னது அடுத்தது sin theta by cos theta into sin theta minus cos theta. அடுத்தது இங்க என்னது மைனஸ் மல்டிப்ளை ஆகும் அப்ப மைனஸ் பிளஸ் இன்டு மைனஸ் என்னடா கண்ணா மைனஸ். ஏன்னா இந்த மைனஸ் காமனா நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு தான் இருக்குது. சோ அப்ப cos square theta by sin theta into sin theta minus cos theta சரியா. சோ அடுத்தது என்ன இப்போ உங்களுக்கு சாரி இங்க ஸ்கொயர் மிஸ் பண்ணிட்டேன் ஓகே. sin square theta by cos theta into sin theta minus cos theta minus cos square theta by sin theta into sin theta minus cos theta
சரியாடா? சோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம LCM எடுக்க போறோம். ஏன் மேம் again LCM அப்படின்னா இங்க பாரு, இங்க sin θ இருக்கு, இங்க cos θ இருக்கு, அப்பவும் denominators different தான். கரெக்ட்டா? சோ அதனால நம்ம எப்படியுமே மல்டிப்ளை பண்ணதா போறோம். ஓகேவாடா கண்ணா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? சோ இப்போ இங்க என்ன ஆகும், அப்புறம் ஏமம் திரும்ப இங்க மட்டும் நீங்க வந்து ஒரே மாதிரி கொண்டு வர சொன்னீங்கன்னா கண்ணா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்றதுக்கு அதை இப்ப காமனா எடுக்கணும்னு சொன்னா சரி, அதே மாதிரி இந்த ஸ்டெப்லயே நம்ம என்ன பண்ண போறோம்னா 1/sin θ minus cos θன்றது ரெண்டு டேர்ம்ஸ்லயுமே இருக்கு பாருங்க. 1/1 ஏன் வருது, டினாமினேட்டர்ல இருக்கு. The sin θ minus cos θ is present in this term. Sin θ minus cos θ is also present in this term. So இதை நம்ம காமனா வெளியில எடுத்துட்டோம்னா நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், sin square θ by cos θ minus cos square θ by sin θ மட்டும்தான் இருக்கும். இப்ப நமக்கு இதை LCM எடுத்து ப்ரொசீட் பண்றதுன்றது ஈஸி. அதுக்காக நம்ம இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிற டேர்ம் ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டு we are taking it as outside as common factor. சரியாடா? சோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த 1/sin θ minus cos θ வை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம உள்ள இருக்கக்கூடிய சப்ட்ராக்ஷனுக்கு மட்டும் LCM எடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேவாடா? சோ 1/sin θ minus cos θ இங்க என்ன ஆகும், கிராஸ் மல்டிப்ளை. கரெக்ட்டா? அப்ப sin cube θ மாறிடும். என்னடா, sin cube θ minus cos cube θ. ஏன்னா இன்னொரு cos θ மல்டிப்ளை ஆகுது. கீழே என்னது, sin θ cos θ. sin θ and cos θ are multiplied. ஓகேவா? சோ இப்போ இங்க என்ன ஃபார்முலா வந்திருக்கு, a cube minus b cube. கரெக்ட்டா இல்லையா? a cube minus b cube ஃபார்முலா வந்திருக்கா? சோ ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ரைட் சைடுல எழுதிக்கலாம். a cube minus b cube equals என்னது, a minus b into a square plus ab plus b square. கரெக்ட்டா? சோ இத வந்து நம்ம இங்க எழுதிக்கலாம் so that நமக்கு இங்க ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்ன்றதுக்காக. அப்ப 1/sin θ minus cos θ வை நான் டிஸ்டர்ப் பண்ணாம என்ன பண்ண போறேன், உள்ள இருக்கக்கூடிய a cube minus b cube மட்டும் எக்ஸ்பாண்ட் பண்ண போறேன். சோ இப்போ இங்க என்ன ஆகும், எனக்கு a minus b which means sin θ minus cos θ. ஓகேவா? அடுத்தது a square plus ab plus b square. அப்ப sin square θ plus sin θ cos θ plus cos square θ. புரியுதாடா? plus cos square θ by denominator என்ன இருக்கு, sin θ cos θ. அத அப்படியே எழுதிக்கலாம், sin θ cos θ. புரியுதாடா எக்ஸ்பான்ஷன் என்னன்னு? ஓகே. சோ அடுத்தது பாருங்க, அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணனும், 1 செகண்ட். 1/sin θ minus cos θ இருக்கா? அப்ப என்ன பண்ணலாம், sin θ minus cos θவும் sin θ minus cos θவும் கேன்சல் ஆகும். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்கடா. sin square θ plus இத நான் நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக இடம் மாத்தி எழுதுறேன். sin square θ plus cos square θ plus sin θ cos θ ன்னு எழுதுறேன். சரியாடா? ஜஸ்ட் நம்ம பித்தாகரன் ஐடென்டிட்டி அந்த பேட்டர்ன்ல இருக்கிறதுனால நான் பக்கத்துல எழுதணும்னு மாத்தி எழுதிக்கிறேன். ஓகேவா? by sin θ cos θ. சோ இது இருக்கு. இப்ப அடுத்தது இந்த டினாமினேட்டர் ஸ்ப்ளிட் அப் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்றதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரூஃப் என்னன்றத பாருங்க. 1 plus secant θ into cosecant θ. அப்ப இருக்கிறதே ரெண்டு டேர்ம்ஸ் தான், 1 2 அடிஷன்ல. கரெக்ட்டா? ஆனா நமக்கு இங்க 3 டேர்ம்ஸ் இருக்குது. கரெக்ட்டா? 1 2 3. சோ அப்ப நம்ம ப்ரூஃப் வந்து இப்படியே ஸ்ப்ளிட் அப் பண்ணோம்னா கரெக்ட்டா வராது. இப்ப நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது பித்தாகரன் ஐடென்டிட்டி இருக்கான்னு பாருங்க. sin square θ plus cos square θ equals 1. அப்ப 1 plus ன்ற ப்ரூஃப்ன்றது கரெக்ட்டா வருமா? சோ அப்ப இதுக்கு நம்ம பித்தாகரன் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணோம்னா 1 plus sin θ cos θ by sin θ cos θ. கரெக்ட்டா? கரெக்ட் இல்லையா? புரியுதாடா நான் என்ன சொல்றேன்னு? சோ இப்போ என்ன பண்ணலாம், 1 க்கும் sin θ cos θ டினாமினேட்டர் தான், sin θ cos θ க்கும் இது டினாமினேட்டர் தான். அப்ப நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். ஓகேவா? 1/sin θ cos θ plus sin θ cos θ by sin θ cos θ. சரியாடா? sin θ cos θ by sin θ cos θ. இப்போ இது என்னது, both are same, so this becomes 1. இங்க என்ன ஆயிடும், 1/sin θ into cos θ. 1/sin θன்றது என்னது, cosecant θ. 1/cos θன்றது என்னது, secant θ.
கரெக்டா? சோ cosecant theta secant theta plus 1 ன்னு நம்மளுடைய proof வந்துருது. ஓகேவா? cosecant theta secant theta plus 1. உங்களுடைய புரிதலுக்காக வேணா நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நீங்க இத ஆர்டர் மாத்தி எழுதிக்கலாம். 1 plus cosecant theta into secant theta க்கு பதிலா secant theta into cosecant theta ன்னு எழுதலாம். so that எக்ஸாக்ட்டா நீங்க அப்படியே ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற மாதிரி எழுதுற மாதிரி. புரியுதாடா நான் என்ன சொல்றேன்னு? சோ இது வந்து உங்களுடைய RHS க்கு ஈக்குவல். சரியாடா? ஏன்னா அடிஷனை பொறுத்தவரைக்கும் a plus b ன்னு எழுதினாலும் b plus a ன்னு எழுதினாலும் ஒண்ணுதான். சோ நான் இத 1 plus secant theta cosecant theta ன்னு எழுதிட்டேன். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன்லயும் a into b னாலும் b into a னாலும் ஒண்ணுதான். கரெக்ட்டா? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்பீங்க. சோ அதனால நம்ம இப்படி ஆர்டர் மாத்தி எழுதிக்கிறோம். பட் this is equal to RHS ப்ரூஃப் ஆயிடுச்சு. சோ இந்த இடத்துல மட்டும் மிஸ்டேக் பண்ணாம பாத்துக்கோங்கடா. பித்தாகரன் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணி 1 plus ன்னு ப்ரோசீட் பண்ணுங்க. அப்புறமேட்டு நீங்க என்ன பண்ணணும், டினாமினேட்டர்ஸ் ஸ்ப்ளிட் அப் பண்ணி கேன்சல் பண்ணணும். சரியாடா? புரியுதாடா என்னன்னு? சோ இவ்வளவுதான்டா சிம்பிள். ஓகே? சோ ஓகே, இதுதான் உங்களுடைய ப்ரூஃப். சோ இங்க ஆரம்பிச்சு அவங்களே கொடுத்திருக்கிற ஹிண்ட்ல ஆரம்பிச்சு நீங்க a cube minus b cube ஃபார்முலா அப்புறம் பித்தாகரன் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணி தான் ப்ரோசீட் பண்றீங்க. மெயினா இன்வால்வ் ஆகுது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிராக்ஷன் டிவிஷன், ஃபிராக்ஷன் சப்ட்ராக்ஷன் இதெல்லாம் தான் உங்களுக்கு இன்வால்வ் ஆகும். ஓகேவா? சோ லைக் டினாமினேட்டர்ஸா கொண்டு வரது என்ன பர்பஸ் இதெல்லாம் பார்த்து சம் ப்ரோசீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா கண்ணா? புரியுதாடா? தேங்க்யூடா.